ஒர்க்ஷீட் நம்பர் 6 இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதோட டைட்டில் என்ன அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அது ஓரியன்ட் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் இருக்கார், அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸை எப்படி ரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 10, 15 ஆர் 18, ஒன்று 10ஆக இருக்கணும் அல்லது 15ஆக இருக்கணும், அப்படி இல்லைனா 18 சோல்ஜர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா அது லுக் லைக் தட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எ சாலிட் ஸ்கொயர். ஸ்கொயர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டா கிவனில் கொடுத்தது என்ன அப்படின்னா ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 10, 15 ஆர் 18 அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வித் தி ஜென்ரல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சோல்ஜர்ஸோட கவுண்ட்டு வந்து இருக்கிறதுலே லோ கவுண்டாக அதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம். லோ கவுண்ட் அப்படின்ட்டு வந்துட்டாலே அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் தான். சிம்பிள், இதை அடிக்கடி சொல்லியிருக்கோம். இப்போ இதோட டேர்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 இருக்குது, 15 இருக்குது, 18 இருக்குது. இதுக்கு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 18ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ இருந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு டேர்மில் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கன்னா நார்மல் மெத்தட் என்ன அப்படின்னா 2 அப்படிங்கிற டேபிள்ஸ் எடுத்துக்கிறேன். 5 டைம்ஸ் இருக்கும், 15 அப்படியே இருக்குது, 18 வந்து 9 டைம்ஸ் இருக்குது. அடுத்த டேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 3 டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5, இந்த 15 அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும், 9 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இருக்கும். அடுத்த மல்டிபிள்ஸ் எது டிவைட் ஆகுது அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணலாம், 1 டைம்ஸ் இருக்கும், இதுவும் 1 டைம்ஸ் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படியே இருக்கும். ஆக்சுவலி இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா 2 × 3 6, 6 × 5 30, 30 × 3 90. ஸோ ஒரு 90 அப்படிங்கக்கூடிய நம்பர் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த 90 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதோட ஸ்கொயருமே இல்லை. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டேன். 90 மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை ஸ்கொயர் சேஃப் மேக் பண்ண முடியாது. ஆனால் 90ஓட மல்டிபிள்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் த ரீசன் இதில் 10, 15, 18 அதோட கோஆர்டினேஷன்ஸில் ரெலவெண்ட்டாக வரக்கூடிய நம்பர் எது அப்படின்னா 90 மட்டும்தான் அதை சால்வ் பண்ணும். அப்போ இதோட மல்டிபிள்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். இதோட மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 90 கிடையாது ஆல்ரெடி. ஸோ 900 அதுக்கு அடுத்தது இருக்குது. 900 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எப்படி நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னா 30 × 30 அப்படின்னு பிரிக்க முடியும். ஸோ ஸ்கொயர் சேஃபில் உங்களை நிப்பாட்டணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 30 × 30 நிப்பாட்டுறப்ப 9 × 9 என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 900 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். அது 30 × 30. அப்போ ஆப்ஷன் சி 900 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈஸி, கொஞ்சம் கவனமாக செயல்படணும். நெக்ஸ்ட் சம் மூவ் ஆகிடலாம். ஸோ வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் விச் ஒன் இன்க்ரீஸ்டு பை 9. இந்த இடத்த வேர்டு நல்லா இது பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா கிவன் ஏதோ ஒரு நம்பரை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டு ஃபைண்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா லீஸ்ட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லீஸ்ட் நம்பர் விச் ஒன் இன்க்ரீஸ்டு பை 9. அது என்ன அப்படின்னா 9ஓட இன்க்ரீஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படி 9ஐ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவைசபிள் பை ஈச் ஒன் ஆஃப் என்ன அப்படின்னா 24, 32, 36, 54. ஸோ இந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அந்த நம்பரோட 9ஐ ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த நம்பர்ஸ்லாம் டிவைட் பண்ணணும். அப்போ இது என்ன அப்படின்னா லீஸ்ட் நம்பர் அப்படின்ட்டா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. இதில் கன்ஃபியூஷன்ஸே வேணும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 24, 32, 36, 54. இப்போ இந்த மூணுத்துக்குமே காமனான டிவைடர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 4 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 4 நம்பர்ஸுக்கு காமனான டிவைடர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 12, இங்கே 16, இங்கே 18, இங்கே என்ன அப்படின்னா 27. அதே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும், 8 டைம்ஸ் இருக்கும், 9 டைம்ஸ் இருக்கும், 27. அகைன்
இப்போ 3 நம்பர்ஸுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நம்பர்ஸுக்கு 2ஆல் டிவைட் ஆச்சு. அதை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 6,8 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 6, 9, 27. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி நம்பர் எது டிவைட் பண்ணுதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ 3 அப்படிங்கிற நம்பரை சூஸ் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். இந்த 8 அப்படிங்கிறது ஹோல்ட் பண்ணுங்கள். 9 அப்படிங்கிறது 3. இங்கே 27 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்கும். சரி, ஓகே. வேறு ஏதாவது நம்பர்ஸ் இப்போ டிவைட் ஆகிற நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 8 அப்படிங்கிறது 2ஆல் டிவைட் ஆகும். 3 and 9 அப்படிங்கிறது எதால் டிவைட் ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ நீங்கள் எதுக்கு வேணாலும் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துக்குங்க. அது யுவர் சாய்ஸ். இந்த இடத்துல மேக்ஸிமம் பாசிபிலிட்டிங்கிறது ஈக்குவலாக இருக்கிறதுனால எந்த நம்பரை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நான் 2வே கொடுக்குறேன். என்ன அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்குது, இது 4 டைம்ஸ் இருக்கும். 3,9 அப்படியே விட்டுருங்க. அகைன் 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1,4,3 அப்படிங்கிறது 1 டைம்ஸ் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா 9 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இருக்கும். ஓவரால் என்ன அப்படின்னா இதை எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காமன் மல்டிபிள்ஸே இல்லை பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட் அப்படி இதோட நிப்பாட்டிடலாம். அப்போ 2 × 2 என்ன அப்படின்னா 4, 4 × 3 12, 12 × 2 24, 24 × 3 என்ன அப்படின்னா 72, 72 × இது 4 × 3 என்ன அப்படின்னா 12. ஸோ எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 720யோட ஒரு 144 ஆட் பண்ணுற மாதிரி வரும். நார்மல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 × 2 4, 2 × 7 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 14. அதே போல் 172 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 4, 6, 8. நல்லா மீனிங் புரிஞ்சுங்க. இந்த 864 அப்படிங்கிற நம்பரை 24, 32, 36, 54 இது டிவைட் பண்ணும். ஷோராக டிவைட் பண்ணும். ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. பட் இங்கே கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் விச் ஒன் இன்க்ரீஸ்டு பை 9 அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அது 9 இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான் அது என்ன ஆகணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் அப்படின்னா இதை விட லோவான நம்பராக இருந்திருக்கணும். லோவான நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 855. ஸோ இதுலேருந்து ஒரு 9 சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்று. 9 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 855. ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கிற 855 இந்த நம்பரோட 9 ஆட் ஆகிறப்ப என்னாகும் அப்படின்னா 864 அப்படின்னு மாறும். அந்த 864 இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 நம்பர்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணும். ஓகேவா? ஈஸி. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 855. ஸோ ஒரு ஐடியாலஜி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் டைரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுவானா அப்படின்னா அரைஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதோட ஐடியாலஜியெல்லாம் பயன்படுத்தி அப்ளிகேஷன்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த ஐடியாலஜி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த HCF and LCM ஆஃப் 2 நம்பர்ஸ் என்ன அப்படின்னா M and N. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் ஒரு நம்பர் 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா அதோட HCF என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா M. LCM அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா N. ரெஸ்பெக்டிவ்லி 6 and 210. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த HCF LCM ஆஃப் 2 நம்பர்ஸ் M and N ஆர். ஸோ தேர்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த HCF and LCM ஆஃப் 2 நம்பர்ஸ் M and N ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 6 and 210 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர்ஸ் என்ன அப்படின்னா M, N அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட HCF and LCM அப்படிங்கிறத டிக்டேட் பண்ணுறாங்க. இது 6, இது 210. அட் த சேம் டைம் இந்த M + N அப்படிங்கிறது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 72 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டு ஃபைண்ட் என்ன நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/M + 1/N அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
எப்பொழுதுமே இந்த 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு என்ன அப்படின்னா ஃபார்மேட் தெரியும். என்ன ஃபார்மேட் அப்படின்னா எனி 2 நம்பர்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் இங்கே எம் அண்டு என்னன்னு கொடுத்ததுனால இதை எழுதிக்கிறேன். எம் அண்டு என் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஹச்சிசிஎஃப்க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டிவைடட் பை எம் ப்ளஸ் 1 பை என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த எம் கிராஸ் என் எல்சிஎம் இன்டூ ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறப்ப இங்கே ஆல்ரெடி நமக்கு வேல்யூஸ் தெரியும். என்ன அப்படின்னா இது எல்சிஎம் அப்படிங்கிறது 210, ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது 6. சரி, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என் ப்ளஸ் எம் அப்படிங்கிறது மேலே இருக்கும், கீழே என்ன இருக்கும் அப்படின்னா எம் இன்ட்டு என் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப எம் கிராஸ் என். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ பண்ணப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா என் ப்ளஸ் எம் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த என் ப்ளஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, ஆல்ரெடி இதோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா 72. அப்போ 72 அப்படிங்கக்கூடிய நம்பர் மேலே வந்துடும். எம் கிராஸ் என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 210 மல்டிப்ளிகேஷன் 6. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி டயத்தை லாஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆஃப் த ரீசன் எப்படியா இருந்தாலும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப அகைன் என்ன அப்படின்னா அதை பார்ட்டிஷனாக தான் பிரிக்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி பார்ட்டிஷனாக இருக்கிறத ஹியூஜ் நம்பராக மாற்றாதீங்க. சரியா? இப்போ 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும். இங்கே மேலே என்ன அப்படின்னா 12 டைம்ஸ் இருக்கும். அகைன் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே இதை 6ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 3 டைம்ஸ் 18, பேலன்ஸ் என்ன அப்படின்னா 3, ஸோ 35 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 டிவைடட் பை 35 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நியூமரேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் 35 இருக்குது. அப்போ 2 டிவைடட் பை 35 தான் 1 பை எம் ப்ளஸ் 1 பை என்னோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சம்ஸ் எல்லாமே இந்த ஐடியாலஜியை நம்ம எடுத்துக்கணும். டைரக்ட் சம்மாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க ஷோர்லி. அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதோட ஐடியாலஜியை சம் அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 4th சம் மூவ் ஆயிடலாம். ஸோ ஒரு ஓனர் இருக்காது. ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 லிட்டர் ஆர் என்ன அப்படின்னா ரிஃபைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் எடிபிள் ஆயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 ட்ரம்மில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 120 லிட்டர்ஸ் இருக்குது. ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் ஜக் வாங்குறாரு. சரிங்களா? ரெண்டுத்துக்கு காமனான ஒரு ஜக் ஒன்று வாங்க போகிறாரு. பை ஆயில் ஆஃப் போத் ட்ரம் சடன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் கே லிட்டர். த வேல்யூ ஆஃப் கே இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு டேர்ம் எடுக்கிறாங்க. 105 லிட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது அளக்கிறதுக்கு உண்டான அந்த கே லிட்டர்ஸ், அந்த கே அப்படிங்கிற அந்த யூனிட்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிட்ஸை தான் அவர் கேட்குறாரு. ஸோ 105 இருக்குது, 120 இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன அப்படின்னா ஒரு ஜக் ஒன்று வாங்குறாரு அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF. எப்போ காமன் ஸ்கேல் அப்படிங்கக்கூடிய வேர்டு வருதோ, அந்த காமன் ஸ்கேல் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HCF தான், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான். அப்போ 105 இருக்குது, 120 இருக்குது. ரெண்டுத்துக்கு காமனான டேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா கொஞ்சம் 15 டேபிள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸி. எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் இருக்கும். இது 8 டைம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா காமனான டேபிள் கிடையாது. அப்போ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 15 அப்படிங்கக்கூடிய லிட்டர்ஸ் அளக்கக்கூடிய ஒரு ஜக்கு வாங்கியிருக்காரு. அதில் 105 லிட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப 7 டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பார். 120 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். ஓவரால் எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ்னு கேட்டிருந்தா. இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கே லிட்டர்ஸ், அந்த ஜக்கோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இதில் என்ன அப்படின்னா சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர். அப்போ இதோட HCF தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். இன்கேஸ் டைம்ஸ்னு கேட்டுதாங்க அப்படின்னா அதுவும் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,8. ஓவரால் என்ன அப்படின்னா 15 டைம்ஸ் அப்படின்னு வருது. பட்
இதுவும் ரெலவெண்ட் கிடையாது. பிகாஸ் ஆஃப் ரீசன் இது வந்து 225 அப்படின்னு வரதுனால உங்களுக்கு என்ன வந்து அப்படின்னா 15 வந்திருக்கு. சம்டைம்ஸ் இது என்ன ஆகலாம் அப்படின்னா இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஓகேவா? இதில் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 15 லிட்டர், அதுதான் என்ன அப்படின்னா ஆன்சர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 8, 9, 12, 15 and 18 அண்ட் ஆல்சோ ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு லீஸ்ட் நம்பர் இருக்கணும், அது யாரோட டிவைசபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆல் டிவைட் ஆகணும், அண்ட் 9ஆல் டிவைட் ஆகணும், 12ஆலே டிவைட் ஆகணும், 15ஆல் டிவைட் ஆகணும், அண்ட் 18ஆல் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆகக்கூடிய நம்பராகவும் ஸ்கொயராகவும் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் என்ன? அப்போ 8, 9, 12, 15, 18 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஏன்னா லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிறப்ப இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 8, 9, 12, 15, 18 ஏன் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னா எல்சிஎம்மாக தான் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ இதுக்கு காமனான டேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எதுவோ அதான். இப்போ 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8, 12, 18 இந்த மூணுமே டிவைட் ஆகும். அதுவே 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 9, 12, 15, 18 டிவைட் ஆகும். அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா 3 டேபிள்ஸ்க்கு தான் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? அப்போ 8 மட்டும் இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம்ஸு, 4 டைம்ஸு, 5 டைம்ஸு, இது 6 டைம்ஸ். அகைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை டிவைட் பண்ண வந்தீங்க அப்படின்னா 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டேர்ம் வருது அப்படின்னா 3யும் 6 மட்டும் தான் வருது. இப்போ 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், 8, 4, 6. அப்போ 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும், இது 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணால் 3 டேபிள்ஸ், ஏன்னா ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது இருக்கட்டும், இது என்ன அப்படின்னா 1 டைம்ஸ் மாறிடும், 5 அப்படிங்கிறது இருக்கட்டும், இது 1 டைம்ஸ் மாறிடும். அடுத்தது ஒரு 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 1, 1, அதுக்கு அடுத்தது 5, அதுக்கு அடுத்தது 1. அப்போ 3 x 2 அப்படிங்கிறது 6, 6 x 3 அப்படிங்கிறது 18, 18 x 3, 18 x 2 அப்படிங்கிறது 36, 36 x 2 72, 72 x 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 360. ஸோ இந்த 360 அப்படிங்கிறப்ப இது ஒரு என்னென்னு கேட்டிருக்கான் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னா 360ஆல் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியாது. ஆனால் இதனுடைய மல்டிபிள்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. எதெல்லாம் இந்த நம்பரை டிவைட் பண்ணும் 8, 9, 12, 15, 18 அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 720. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 1080 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 360 ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் எந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுல ஏ அப்படிங்கிற நம்பர் எடுத்துங்க 3600 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆர்டரில் வரக்கூடிய நம்பர் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 x 60ன்னு பிரிக்கலாம். ஏன்னா 60 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3600. இப்போ இந்த நம்பர் ஓகே. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு கிடைக்குது. அவங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னதுனால ஆன்சர் என்ன அப்படின்னா 3600. மற்ற நம்பர்ஸ் கூட ஸ்கொயரில் வந்திருக்கலாம், பட் வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டான். இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் இதுதான். சரிங்களா? இதை தாண்டி ஒரு லீஸ்ட் நம்பர் இருந்தால் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3600 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த சம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the least number which when divided by 4, 6, 8, 9 leaves 0. அப்போ ஒரு நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் தெரியாது, பட் அந்த நம்பரை 4, 6, 8, 9 அப்படிங்கிறப்ப அதோட ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 0. இன்கேஸ் யூஸ் அண்ட் வென் டிவைடட் பை 13 டிவைட் பண்ணுறப்ப அந்த நம்பர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7. அப்போ டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லீஸ்ட் நம்பர். அந்த லீஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டாங்க. லீஸ்ட் நம்பர் அப்படின்னாலே அந்த எல்சிஎம் நம்பர். பட் ஆனால் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. 4, 6, 8, 9 டிவைட் ஆகி 0ன்னு கொடுக்கணும். 13 டிவைட் ஆகிறப்ப என்னென்னு கொடுக்கணும் அப்படின்னா 7 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ இதோட சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை டிவைட் பண்ணதா வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சந்தோஷ் கிட்ட. ஆமாம், அதான் கூப்பிட்றான். எப்போ போடுறீங்க? நான் ஒரு 5 minutes வரேன். சரி. ஸோ 4, 6, 8, 9 இதை டிவைட் பண்ணி பாருங்கள். இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும், 9. பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 டேபிள்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ் இருக்கும், 4 அப்படின்னு இருக்கும், இது 3 டைம்ஸ் இருக்கும். இப்போ 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ், இதுவும் 1 டைம்ஸ் இருக்கும், 4 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்கும், 3. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் இல்லை. ஸோ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா அதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 × 3 6, 6 × 2 12, 12 × 2 24, 24 × 3 72. ஸோ இந்த நம்பர் 4, 6, 8, 9 என்ன அப்படின்னா டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஓகே, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ அகைன் இது 13 டிவைட் ஆகிறப்ப என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் அப்படிங்கிறது என்ன கொடுக்கணும் அப்படின்னா 7. அப்போ 72வை எதால் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 டிவைட் பண்ணி பார்ப்போம். சரியா? 13 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 13 × 26, 26 × என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆஃப் 13 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 65. அதானே 72 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும், 65. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 7. ஸோ இந்த நம்பரை என்ன கொடுத்துருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 டிவைட் ஆகிறப்ப என்ன கொடுத்துருது 7. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 72 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் கேஸ் ஆஃப் 72 அப்படிங்கிறது இந்த கேஸை வந்து என்னது அப்படின்னா 13 டிவைட் பண்ணுறப்ப 7 அப்படிங்கிற ரிமைண்டரை கொடுக்கலனா நீங்கள் நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா 144 இதோட மல்டிபிள்ஸ். அதுக்கு அடுத்த நம்பர் 216 என்ன அப்படின்னா இந்த நம்பரோட மல்டிபிள்ஸை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, ஈஸி டு கெட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 pipes ஆஃப் எ லென்த் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1.5 மீட்டர் அண்ட் 1.2 மீட்டர் ஆர் டு பி கட் இன்டு ஈக்குவல் பீசஸ் வித்தவுட் லீவிங் எனி எக்ஸ்ட்ரா லென்த் ஆஃப் பைப்ஸ். ஸோ ஒரு 2 பைப்ஸோட லென்த்து கொடுத்துருக்காங்க. அந்த லென்த் என்ன அப்படின்னா 1.5 மீட்டர், அதே போல் 1.2 மீட்டர். ஒரு 2 பைப்ஸ் கொடுத்துட்டான். அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பீஸ் வித்தவுட் லிவிங் எக்ஸ்ட்ரா லென்த் ஆஃப் பீஸ். ஸோ எக்ஸ்ட்ரா லென்த்தில் வந்து எந்த பீஸும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ரெண்டுத்தையும் என்ன அப்படின்னா ஒரு பாசிபிள் லென்த்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணுறதுலையே மேக்ஸிமம் சைஸ் இது அப்படின்னு கேட்குறோம். த கிரேட்டஸ்ட் லென்த் ஆஃப் சைஸ் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஸோ கிரேட்டஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அல்லது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அந்த 1.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இங்கே 1.2. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு காமனான ஒரு டிவைசர். இதை 15 அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிங்க, இதை 12ன்னு இமேஜினேஷன் பண்ணிங்க அப்படின்னா யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா 3 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பாயிண்ட் இருக்கிறதுனால 0.3ன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் இருக்கும். இப்போ 0.35 இது 4. ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 0.3 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான ஆன்சர்.
ஸோ இந்த 5-4க்கு நடுவில் இதுக்கப்புறம் யூனிக் இல்லை. அப்போ 0.3 அப்படின்னு கட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு 5 பீஸ் வரும், இதில் ஒரு 4 பீஸ் வரும். ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் பீசஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பீசஸ் அப்படிங்கிறது கட் பண்ண தேவையில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி 0.3. ஸோ 8th கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலி யூபிஎஸ்சியில் அடிக்கடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தென் அதர் எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் அதிக முறை கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இது. அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா XYZ ஸ்டார்ட் at same point and same time in the same direction run around a circular stadium அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ கிவனில் என்ன டேட்டா கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா X, Y, Z அப்படிங்கிறவங்க அரவுண்ட் ஒரு சர்க்குலர் ஸ்டேடியத்தில் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே சேம் டைரக்ஷன்ஸில் என்ன பண்ணுறான், ஒரு சர்க்குலர் இது என்னது அப்படின்னா ரன்னிங் போகிறோம். கேபிட்டல் எக்ஸ் கம்ப்ளீட்ஸ் 252 செகண்ட்ஸ். கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ செகண்ட்ஸில் கட் பண்ணுது, எவ்வளோ செகண்ட்ஸில் ரவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறது 252. ஒய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 308. அண்ட் தென் இசட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 198. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா சர்க்குலரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு டைமிங்கை மெயின்டைன் பண்ணாங்க. ஆஃப்டர் வாட் டைம் வில் தே மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே இவங்க இதான் ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்டில் அவங்க அகெயின் 3 பேருமே மீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு வந்துட்டாலே அது என்ன அப்படின்னா எல்சிஎம். அந்த எல்சிஎம் நம்பர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா காமனாக இந்த எல்லா டேர்மையும் சேர்த்து அது மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமை சொல்லும். அப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மீட் டைம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். தட் மீன்ஸ் என்னென்னா எல்சிஎம். இப்போ என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொஞ்சம் ஆர்டராக எழுதிக்கலாம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். 198, 252 அண்ட் தென் 308. இந்த மாதிரி நம்பரை பார்த்தோன்னே நமக்கு என்னாகும் அப்படின்னா 3 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். இந்த நம்பரோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் சின்ன டேபிளால் நீங்கள் ஏதாவது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதோட சைஸ் ரெடியூஸ் ஆகிடும். நம்மளும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிலாக்ஸாக கொஞ்சம் சம் போடலாம். அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 19 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 1 90 இருக்கும், 9 டைம்ஸ் இருக்கும். அதே 2ஆல் டிவைட் பண்ணுங்க அப்படின்னா 252 அப்படிங்கிறப்போ 1 டைம்ஸ் இருக்கும். 5ல் 2 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 6. இங்கே 30 அப்படிங்கிறப்ப 1 டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். ஸோ 154 ஆக்சுவலி. இப்போ அகைன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 2 டேபிள்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லை 3த்துக்குமே காமனான டேபிள்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 3த்துக்குமே காமனான டேபிள்ஸ் அப்படிங்கிறது 3 டேபிள்ஸ் வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 3 டேபிள்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதுவே 2 டேபிள் அப்போ 3த்துக்குமே காமனான டேபிள்ங்க மினிமம் 2த்துக்கான காமனான டேபிள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 99 எடுத்துக்கலாம், 126 எடுத்துக்கலாம், 9 டேபிள் கூட வரும். இங்கே நான் மினிமமான ஒரு வேல்யூ எடுத்துப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 அப்படியே இருக்கட்டும், 126 இருக்குல்லப்பா. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 63. இந்த 154 அப்படிங்கிறத 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இது 7 டைம்ஸ் இருக்கும், 77. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா 63 77 அப்படிங்கிறது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 99 77 அப்படிங்கிறது 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இந்த 3த்துக்கு காமனான என்னது அப்படின்னா ஏதாவது டேர்ம் வருமா அப்படின்னா 3த்துக்கு காமன் இல்லை. அதனால் 9ஐயும் 77 எடுத்துக்கிட்டு 11ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்கும். 63 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். இது 7 டைம்ஸ் இருக்கும். அகைன் 9 டேபிளை யூஸ் பண்ணலாம், இல்லை 7 டேபிளை யூஸ் பண்ணலாம். 9 டேபிளை யூஸ் பண்ணுறேன். 9 டேபிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும். 53 64 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7, இங்கே 7. அகைன் 7 டேபிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,1,1. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 × 11 × 9 × 7. இதான் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 × 2 4. 4 × என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9. 4 × 9 அப்படிங்கிறது 36. 36 × 7. ஸோ 7 × 6 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்கும், 42. 7 × 3 அப்படிங்கிறது 21.
21ஓட ஒரு 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 252. ஸோ இதோட 11 ஆட் பண்ணுறோம். 11 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு 252 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் என்னென்னா 2772. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2772 என்ன அப்படின்னா செகண்ட்ஸ். பட் இங்கே ஆன்சர் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாமா? மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை டிவைட் பண்ணலாம். 2772ங்கிறத 60ஆல் டிவைட் பண்ணுவோம். 60ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 240 எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும். 240 பேலன்ஸ் என்ன அப்படின்னா 372. இங்கே இந்த 372 அப்படிங்கிறப்ப எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். 360 பேலன்ஸ் என்ன அப்படின்னா 12. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் டோட்டலாக கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46. 60ஆல் டிவைட் பண்ணப்பட்டது 46. இங்கே மீந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள செகண்ட்ஸ் தான் மீந்திருக்கு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 46 மினிட்ஸ் கம்ப்ளீட்டட், பேலன்ஸ் என்ன அப்படின்னா இந்த 12 செகண்ட்ஸ். அப்போ இந்த XYZ அப்படிங்கக்கூடிய பர்சன்ஸ் 3 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 46 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மீட் பண்ணியிருப்பாங்க. ஈஸி, அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல். ஸோ இந்த அப்ளிகேஷனை நல்லா பார்த்துங்க. ஸோ மீட்டிங் பாயிண்ட் அப்படின்ட்டுனாலே நீங்கள் என்ன எதை யோசிச்சிடணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதோட இல்லாமல் இந்த கன்வர்ஷனை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ என்ன டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 1056. சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 1056 அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா n1 + n2 = 1056. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா HCF அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 66. ஃபைண்ட் தி சச் பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைடு பண்ணக்கூடிய பேர்ஸ் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட HCF கொடுத்துட்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு 30 அண்ட் தென் 20 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரையும் நான் எதால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ HCF 10 தான். 3 இருக்கும். இங்கே எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். நல்லா மீனிங் புரிஞ்சுங்க. இப்போ 30 + 20 இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது 50. இந்த நம்பர் 50வை HCFஆல் டிவைட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் HCFனா 10. 10ஆல் இந்த நம்பரை ஆட் பண்ண நம்பரை டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது என்ன அப்படின்னா 5. அதுதான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. 3 + 2 என்ன அப்படின்னா 5. அதாவது இந்த நம்பரோட பார்ட்டிஷியன்ஸ் இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா 3 அப்படிங்கிற பார்ட் என்னன்னா 30, 2 அப்படிங்கிற பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ 3:2ன்னு கிடைக்குது. அப்போ மீனிங் என்ன அப்படின்னா இந்த காம்பினேஷன் 5ங்கிற காம்பினேஷன்ஸ்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். மீனிங் சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி அதை HCFஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ரேஷியோ என்னென்னு கிடச்சிடும். அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கான் 1056. இதை எதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 66ஆல் டிவைட் பண்ணுமா? 66ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு இதை மினிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள். என்ன கிடைக்குது அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 33. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 to 8. சரி, வேறு என்ன டேபிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம இந்த டேபிள் யூஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 3 டைம்ஸ் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும் 8. 48 என்னது அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 16. இங்கே எப்படி 5 கிடச்சிதோ இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 16. அப்போ அந்த 2 நம்பர்ஸோட ரேஷியோவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது 16. நல்லா மீனிங் புரிஞ்சுங்க. ரேஷியோவை ஆட் பண்ணால் இங்கே 5. அதே போல் தான் அந்த 2 நம்பர்ஸோட ரேஷியோவை ஆட் பண்ணால் என்ன கிடச்சிருக்கும் 16. அப்போ அந்த 16 அப்படிங்கிற நம்பரை தனித்தனியாக பிரிக்கணும், ரேஷியோவை பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்?
இங்கே 1 அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இங்கே 15. நல்லா மீனிங் புரியுங்க. காமன் மல்டிபிள்ஸே இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸை பிரிக்கணும். காமன் மல்டிபிள்ஸே இல்லாமல் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா 16 இருக்கா, இது 1, இது 15. இப்போ 2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்கே 2ன்னு எழுதுகிறேன், இங்கே என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா 14. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு காமன் மல்டிபிள்ஸ் வேறு என்ன இருக்குது, 2ன்னு இருக்கா, அப்போ இது பேர்ஸ் கிடையாது. சரி, ஓகே. அடுத்தது 3ன்னு எழுதுனீங்க அப்படின்னா இங்கே என்ன வருது அப்படின்னா 13. இப்போ காமன் மல்டிபிள்ஸ் இல்லாத ஸ்டேட் வந்துருச்சு. ஓகே, இங்கே 4 அப்படின்னு எழுதுனா இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 12. ஸோ இதுவும் என்ன வருது அப்படின்னா காமன் மல்டிபிள்ஸ், இதுவும் இந்த ஸ்டேட்டும் கிடையாது. அடுத்தது இங்கே 5 அப்படின்னு எழுதுனா இங்கே என்ன அப்படின்னா 7. அதே போல் இங்கே 6ன்னு எழுதுனா இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6. இதுக்கும் காமன் மல்டிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சும் வராது. ஓகேவா, காமன் மல்டிபிள்ஸே இல்லாத ஸ்டேட்டு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ எதெல்லாம் பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 15, அதுக்கு அடுத்த 2 14, 3 13, அதுக்கு அடுத்தது 4 12, 5 என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 7 இங்கே 5 7 வராதுப்பா. ஸோ 5 இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 11, 5 11, இது பாசிபிலிட்டி உண்டு. ஸோ அது 6 6 வராது. 7 இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், வேறு எதுவும் பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ எதெல்லாம் பாசிபிலிட்டி அப்படின்னா 1 2 3 4. அப்போ காமன் என்ன அப்படின்னா பேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 is a pair. ஓகேவா, அதாவது மொத்தமாக 4 பேர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 1:15, 3:13, 5:11, 7:9. ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா there are 2 numbers which are greater than 21 and their LCM and HCF are 3003 and 21 respectively. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 numbers கொடுத்துட்டான். அந்த 2 numbers என்னெல்லாம் எனக்கு தெரியாது. கன்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா greater than 21. நல்லா மீனிங் புரிஞ்சுக்கணும். 21க்கு மேலே, சரிங்களா, அந்த 21க்கு மேலே அப்படின்ட்டுனாலே என்ன அப்படின்னா என்ன வேணாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் அவன் ஹெச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்கான் 21. அப்போ 21ஓட மல்டிபிள்ஸாக தான் இருந்திருக்கும். ஓகேவா, இப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 303. இப்போ டு ஃபைண்ட் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பரே என்னென்னு தெரியாது. ஆனால் அந்த நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த 2 நம்பர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே 2 நம்பர் இருந்திருக்கும், எக்ஸு, இது ஒய். ஃபஸ்ட்டு 21ஆல் இது என்ன பண்ணியிருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு டேர்ம் வந்திருக்கணும், இங்கே ஒரு டேர்ம் வந்திருக்கணும், ரைட்டா. ஸோ இந்த 2 டேர்மையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ், தட் மீன்ஸ் இந்த 3த்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணி தான் எது வந்திருக்கும் அப்படின்னா 303 அப்படின்னு வந்திருக்கும். இந்த 1033 அப்படிங்கிறது நல்லா மீனிங் புரிஞ்சிக்கங்க. 303 அப்படின்னு கொடுத்துருக்கான், 3003 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இங்கே ஒரு நம்பர் இருந்திருக்கணும், இங்கே ஒரு நம்பர், அது என்னன்னு தெரியாது. இந்த 21ஆல் டிவைட் பண்ணுறப்ப இங்கே ஒரு ஆன்சர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அந்த 3த்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 21. இங்கே என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா ஏ, இங்கே பி வந்ததாக வச்சுப்போம். ஏ இன்ட்டு பி இட்ஸ் ஈக்குவல் டு 303 அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏ கிராஸ் பி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 303 அப்படிங்கிறத 21ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 30ஆல் எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 1 டைம்ஸ், பேலன்ஸ் 90. 90ல் எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னா
4 டைம்ஸ் இருக்குது 84, பேலன்ஸ் வந்து 63, அப்போ 143 அப்படின்னு கிடைக்குது. மீனிங் சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டுத்தோட நல்லா டேர்ம் புரிஞ்சுங்க. மல்டிப்ளிகேஷன்ஸ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 143 இருந்திருக்கு. ரெண்டு நம்பரோட இந்த டேர்மோட மல்டிப்ளிகேஷன்ஸ். சரியா? இந்த 143 அப்படிங்கிறப்ப இதை எப்படியெல்லாம் பிரிக்கலாம், ரேஷியோவாக பிரிக்கலாம் அப்படிங்கிறப்ப 143 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த டேபிள் டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக 2 டேபிள்ஸ் வருமா அப்படின்னு பாருங்கள். வரல. 3 டேபிள்ஸ் வரத்துக்கு பாசிபிலிட்டி இல்லை. 4 டேபிள்ஸும் வரத்துக்கு பாசிபிலிட்டி இல்லை. 11 டேபிள்ஸ் வருது. எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸு 13. அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நல்லா மீனிங் புரிஞ்சுங்க. 21, அப்போ இங்கே எக்ஸ்னு ஒரு நம்பர், ஒய்ன்னு ஒரு நம்பர், இங்கே 11ன்னு கிடச்சிருக்கணும், இங்கே 13ன்னு கிடச்சிருக்கும். ஸோ மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா HCF அப்படிங்கிறது 21, LCM அப்படிங்கிறது என்ன வந்திருக்கும் அப்படின்னா 21 × 11 × 13 ஈக்குவல் டு 3003. அடிக்கடி இதே மிஸ்டேக்ஸ் வருது. 3003. இந்த 11 13 இருக்குல்லப்பா, ஸோ அதோட 21 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ மொத்தமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 24 பார்ட்ஸ். அதான் இப்போ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 11 × 21, ஒய் எவ்வளோ அப்படின்னா 13 × 21. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே கேட்குறான். அப்போ 24 × 21. இப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 24, 2 × 4 அப்படிங்கிறது 8, 2 × 2ங்கிறது 4, 401. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பரான சம்பு. ஸோ நீங்கள் அந்த எப்படி நம்ம சம்மு நார்மலாக போடுறத அவங்க எப்படி ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 499. அப்போ என்ன கொடுத்துட்றான் அப்படின்னா 2 நம்பர்ஸ் ஏதோ கொடுத்துட்றாங்க. அந்த நம்பர்ஸோட எல்சிஎம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 450. அதுக்கப்புறம் HCF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5. இப்போ சம் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் 100. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 நம்பர் இருக்குது. என்ன அப்படின்னா A + B இட்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 100 அப்படின்ட்டு. இப்போ டு ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A - B அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அடிக்கடி படித்தோம். x² 5x + 6 இப்படி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணினா 6, ஆட் பண்ணால் 5 வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான தீர்வுகளை கண்டுபிடிப்போம். என்ன அப்படின்னா 3, 2 அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுதான் எதோட வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மட்டும் நெகட்டிவ் சைனில் எடுத்துப்போம். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ண ஒரு ட்ரிக்ஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th 7th சேம் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணினா என்ன வரணும் அப்படின்னா 6, ஆட் பண்ணினா 5. இங்கே சேம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 450 மல்டிப்ளிகேஷன் 5. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500க்கு 250 கம்மி. அப்போ 2250 அப்படிங்கிறது வரணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணனா ஆட் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி டேர்ம் தான் கேட்டிருக்கேன். தென் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி டேர்ம் வருது அப்படின்னா நல்லா பாருங்கள் 225 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒரு 15ஓட மல்டிபிள்ஸ் பக்கத்தில் ரிலேட்டட் நம்பராக தான் இருக்கணும். ஸோ இதையே நீங்கள் பிரித்து பார்க்கலாம். இந்த 450ங்கிற நம்பரை நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 45 × 10 × 5. ஸோ இந்த 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 55. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 45 இதை 55 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா 2250. ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 2250. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா
LCM into HCF இட்ஸ் ஈக்குவல் டு A cross Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா 45, இன்னொன்று 55. அப்போ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். The LCM of two numbers is 20 times of their HCF அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் அதோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூஸை கொடுத்துறான் அப்படின்னா 2520. ஒன் நம்பர் இஸ் 480, தென் வாட் வில் பி த ட்ரிபிள் ஆஃப் அனதர் நம்பர். ஸோ கிவன் என்ன அப்படின்னா LCM ஆஃப் டூ நம்பர் இஸ் 20 times ஆஃப் தர் HCF. ஏதோ 2 numbers அப்படின்னு சொல்லிடுறான். இந்த 2 நம்பர்ஸோட LCM அப்படிங்கிறது 20 times ஆஃப் HCF. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா LCM ப்ளஸ் HCF அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 2520. அது தாண்டி ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன் நம்பர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 482. ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனதர் நம்பர், ட்ரிபிள் ஆஃப் அனதர் நம்பர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா LCM ப்ளஸ் HCF இட்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா 2520. ஸோ இந்த டேர்ம் கொடுத்துருக்கான். இதில் LCM அப்படிங்கிறது கொடுத்துட்டான் 20 times ஆஃப் HCF. பேசிக்காக நமக்கு ஒரு ஐடியாலஜி என்ன இருக்கணும் அப்படின்னா 2 numbers கொடுத்துட்டாலே அதோட HCF இன்ட்டு LCM மல்டிப்ளிகேஷன் பண்ணினா கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 cross 2 அப்படின்னு மாறும். இப்போ LCM ப்ளஸ் HCF அப்படின்னு சொல்லியிருக்கானா, இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா LCM அப்படிங்கிறப்ப 20 times ஆஃப் HCF, இங்கே ஒரு HCF 2520. 21 times of HCF it's equal to 2520. இப்போ HCF it's equal to 2520 divided by 21. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னென்னா 1 times இருக்கும், பேலன்ஸ் 42, அதில் 2 times இருக்கும் 120. அப்போ HCF it's equal to 120 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? என்ன அப்படின்னா HCF இன்ட்டு LCM இட்ஸ் ஈக்குவல் டு 1 cross 2. இதில் HCF அப்படிங்கிறது 120, LCMனா என்ன 20 times ஆஃப் HCF. அப்போ 20 cross 120ன்னு எழுதிக்கலாமா? அது 20ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி LCMலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் என்ன அப்படின்னா 480, இந்த செகண்ட் நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 480-ஐ இங்கே டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா 120 480 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 12 அப்படிங்கிறது 4 times இருக்கும். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5. 5 into 120 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 600. அப்போ செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது 600. அப்போ ஆன்சர்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ட்ரிபிள் ஆஃப் அனதர் நம்பர். அப்போ ட்ரிபிள் ஆஃப் அனதர் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3, 1800 is the correct answer. So 13th sum, find the side of the largest possible square slabs which can poured on the floor room. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 meter 50 centimeter long, 1 meter 50 centimeter broad. ஸோ சேம் இதை நீங்கள் பார்த்த விதத்துக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா எது கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 meters 50 centimeter அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட்டு, 1 meter 50 centimeter அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட்டு. இந்த ரெண்டுத்துக்கு காமனான யூனிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். காமனான யூனிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே காமனான மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஒரே யூனிட்டில் இதை மாற்றணும். ஸோ 100 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்.
சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிடலாம். அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 சென்டிமீட்டர்ஸ். இங்கே என்ன அப்படின்னா 150 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 50ஆல் டிவைட் பண்ணலாம். 5 டைம்ஸ் இருக்கும், இது 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 5 டைம்ஸ் இருக்குது, இது 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 15. இப்போ இந்த 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமனான அந்த ஸ்லாபோட சைஸ். அது எவ்வளோ கவுண்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 5x3 எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15 அப்படின்னு இருக்கும். அப்படி 15 இருந்தது அப்படின்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஈக்குவல் டு 50,15. 50 அப்படிங்கிறது டைல் சைஸ், இது 50. 15 அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய நம்பர். What is the sum of digits of the list of 13 which when divided by 6, 8 and 12 leaves 5, 7 and 13 respectively as the remainder? So given என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா sum of digits. What is the sum of digit? The least multiple of 13. அப்போ multiple of 13 அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் 13ஆல் டிவைட் ஆகணும். அப்போ கேரி 0. which one divided by எதால் அப்படின்னா 6, 18, 12 அதால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கேரி என்ன கிடைக்கணும் அப்படின்னா 5, 7, 11 அப்படின்னு கிடைக்கும் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ டு ஃபைண்ட் அந்த மாதிரி நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 6, 8, 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதால் டிவைட் ஆகக்கூடிய என்ன அப்படின்னா ரிமைண்டர் கொடுக்கக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும். அது 13ஆல் டிவைட் ஆகணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைடு எது பண்ணுதோ அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா 6, 8, 12 இந்த மூணுத்துக்குமே என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 டைம்ஸ் இருக்குமா 3, 4, 6. இப்போ 2 டேபிள்ஸை யூஸ் பண்ணலாம். 3 இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும். 3 டேபிள்ஸுங்கிறப்ப என்ன அப்படின்னா 1, 2 டேபிள்ஸுங்கிறப்ப 1, 1, 1. 2 என்ன அப்படின்னா 4, 4x3 12, 12x2 24. இந்த 24 அப்படிங்கிற நம்பர் நல்லா மீனிங் புரிஞ்சுங்க, அதை எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் இது வந்து எதால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா 6, 8, 12ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஆனால் இதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ரிமைண்டர் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ ரிமைண்டர் வந்தது அப்படின்னா இந்த நம்பர் என்னவா இருக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. இந்த என்ன கொடுத்துருக்கான் 6, இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 6, 8, 12. இதோட ரிமைண்டர் என்ன அப்படின்னு பாருங்கள் 5, 7, 11. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1, 1, 1. காமனாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதை கம்மியாக தான் சொல்லணும். அப்போ அவங்க கேட்ட நம்பர் எது அப்படின்னா 23. ஒரு நம்பர் கம்மியாக சொன்னால் தான் ரைட்டு. ஏன்னா 23 அப்படிங்கிற நம்பரை 6 அப்படிங்கிறத டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா ரிமைண்டர் 1, 8ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா ரிமைண்டர் 1, 12ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா ரிமைண்டர் 1. ஓகே, பட் 13ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணும்ல. 13ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அனாதர் நம்பர். இதோட எல்சிஎம் அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 48. 48 அப்படிங்கிறப்ப இங்கே என்ன நம்பர் எடுத்துங்க 47ஆல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஆன்சர் வரல. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. இங்கே என்ன நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71ன்னு எடுத்துக்கிறேன். 71 அப்படிங்கிறப்ப வருமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. 5 டைம்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா 13 அப்படிங்கிறது 65. 7 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன வந்திருக்கும் 85 சம்திங் வந்திருக்கும். ஸோ இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை 71ம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6, 96. அப்போ என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 95. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வரும். இதோட 24 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6, 9, 96. 96 வச்சு இப்போ பார்க்குறோம் என்ன வருது அப்படின்னா 95. 95 அப்படிங்கிறப்ப இதோட டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 65. 6 டைம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 78. 7 டைம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
91. ஸோ இதுவும் வரல. 8 டைம்ஸ் அப்படின்னா 104. இங்கே அகைன் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 24 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 0 பேலன்ஸ் 1. $120 கிடைக்குது. 120 அப்படிங்கிறப்ப என்ன வருது அப்படின்னா 119 அப்படின்னு எடுத்துக்கலாம். 119 அப்படிங்கிறது 13ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. இப்போ அடுத்த நம்பர் தான் செக் பண்ணி பார்க்கணும். இது அகைன் என்ன அப்படின்னா கண்டினியூ ஆகுதுப்பா. நோ மோர் இஷ்யூஸ். 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன வருது அப்படின்னா 144 அப்படின்னு வருது. அப்போ 143 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 144 அப்படிங்கிறப்ப இது எதால் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6, 8, 12ஆல் டிவைட் ஆகும். அதுலேருந்து ஒன்று கம்மி பண்ணிட்டீங்கன்னா 143. இந்த 143 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஓகேவா? 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் என்ன அப்படின்னா 143. 11 டைம்ஸ் இருக்கும் 13 அப்படிங்கிறது. அப்போ கன்ஃபார்ம் என்ன நம்பர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 தான் இவங்க சொன்ன கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைடு பண்ணும். 13ஆலே டிவைட் ஆகும். இப்போ இதில் இருக்கக்கூடிய டிஜிட்டெல்லாம் ஆட் பண்ணுங்கள். டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கான். அப்போ 143 அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 8. சேம் மாடல் தான். என்ன அப்படின்னா விச் இஸ் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் விச் ஒன் டிவைடட் பை என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்பர் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 12, 15, 20, 24, 30. இதோட ரிமைண்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8, 11, 16, 20, 26. ஸோ இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா இந்த வரா மாதிரி இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் 6 டிஜிட். ஓகேவா? 6 டிஜிட்டில் லார்ஜஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிற. ஸோ லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 12, 15, 20, 24 அண்ட் தென் 30. இப்போ இந்த டேர்மை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எல்லாத்துக்குமே காமனான டேபிள்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. சரி, ஒரு 4 நம்பருக்கு காமனான டேபிள்ஸ் இருக்கா? இருக்குது. என்ன நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12, 20, 24, 30. அப்போ 2 டேபிள்ஸால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும் 15. அண்ட் தென் 20 அப்படிங்கிறது 10 டைம்ஸ் இருக்கும். 24 அப்படின்னா 12, 30 அப்படிங்கிறது 15. ஸோ அகைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை 3 டேபிள்ஸ். எது மேக்ஸிமம் பாசிபிலிட்டியோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டிங்கிறப்ப 3 டேபிள்ஸ் இருக்குது. 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். இது 5 டைம்ஸ் இருக்கும். இது 10, இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஓகே, அகைன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதாவது டேபிள்ஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். என்ன அப்படின்னா 5 டேபிள்ஸ் இருக்குது, 10 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. என்ன அப்படின்னா இன்கேஸ் 2 டேபிளை யூஸ் பண்ணலாம். 1 டைம்ஸ் இருக்குது. இந்த 5 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இது 2 டைம்ஸ் இருக்கும் 5. அதே 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1, 1, 1, 2, 1. ஆன்சர் என்ன அப்படின்னா 2 × 3 6, 6 × 2 12, 12 × 5 60, 60 × 2 120. ஓகேவா? ஸோ 120 அப்படிங்கிறது டேர்ம். இதில் ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 120 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிமைண்டர் கிடைக்கணும். என்ன அப்படின்னா 8, 11, 16, 20 அண்ட் 26. ஸோ இதால் மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறப்ப 6 டிஜிட் நம்பருங்கிறப்ப இதோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா 240. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 360. இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டே போகும். இதோட சீரீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் 99999. இதை 120ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
ஸோ எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டைம்ஸ் இருக்கும். 8 டைம்ஸில் என்ன அப்படின்னா 800, 960 வரைக்கும் இருக்கும். பேலன்ஸ் என்ன அப்படின்னா 399. இதில் எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும், 360. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 39. அதில் ஒரு 9 வரும். இதில் எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 3 டைம் 360. அந்த 9 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 360யோட கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ த லார்ஜஸ்ட் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 99960 அப்படிங்கிற நம்பர் தான் இதில் வரக்கூடிய மல்டிபிள்ஸ். 120யோட மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறது இதுதான். பட் லீவ்ஸ் ரிமைண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கானா, இப்போ 12க்கும் 8க்கும் என்ன ரிமைண்டர் இருப்பாங்க, டிஃப்ரென்ஸு 4. இதுவும் 4 தான். எல்லாமே டிஃப்ரென்ஸ் எப்படி தான் இருக்கும், காமனாக தான் இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸே இருக்காது. அப்போ இந்த ரிமைண்டர் ஆக்சுவலி இந்த நம்பர் எல்லாமே இந்த நம்பரை டிவைட் பண்ணும், 6 டிஜிட் நம்பரை. பட் ரிமைண்டர் 4 கிடைக்கணும் அப்படின்னா இதில் 4 அப்படிங்கிறது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அதோட என்னது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் ரிமைண்டர் எல்லாமே கிடைக்கும். அப்போ இதிலிருந்து 4 அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். The traffic lights at 3 different signal points change after every 45 seconds, 75 seconds and 90 seconds respectively. If all changes simultaneously 7, 20, 15 hours. ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா 7 minutes, 7 hours, 20 minutes, 15 seconds. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹவர்ஸில் டிக்டேட் பண்ணியிருக்கான். அண்ட் தென் they will change again simultaneously at அப்படின்னு கேட்டோம். ஸோ இந்த மாடலை பார்த்தோன்னே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 45, 75, 90. ஸோ இந்த மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 15 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும். அதே சேம் 15 அப்படிங்கிறப்ப 6 டைம்ஸ் இருக்கும். 3 டிவைட் பண்ணிங்க 1 டைம்ஸ் என்ன அப்படின்னா 2 டைம்ஸ். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 15 × 3 45, 45 × 2 90, 90 × 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 450 அப்படின்னு கிடைக்குது. 450 செகண்ட்ஸ். இந்த செகண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ மினிட்ஸில் தான் இது சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போ மினிட்ஸ் தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 450 அப்போ இது எதால் டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னா 60 டிவைட் பண்ணுங்கள். 60 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா 420. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 30 செகண்ட்ஸ் மீந்துடும். ஓகேவா? இப்போ 7 hours 20, 15 செகண்ட்ஸ் இதில் எவ்விதமான சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இந்த 20 அப்படிங்கிறது எவ்வளோ ஆட் ஆகுது அப்படின்னா ஒரு 07 என்னன்னா இதான மினிட்ஸ். ஓகே 07. இந்த 5 செகண்ட்ஸோட எவ்வளோ சேருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட்ஸ் இருந்தது. அதோட எது ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30. ஸோ அதற்கு பாருங்கள் ரிமைண்டர் அந்த 30 தான் எழுதுகிறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 7:27:45. 7 hours 27 minutes 45 seconds is the correct answer. Same, the least common multiples and highest common factor. Two numbers வந்து 60 and 4. Their sum is 32. What will be the difference to number? ஸோ சேம் மாடல் தான். ஆல்ரெடி இந்த மாடல்ஸ் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த மாடல் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா 60 × 4 என்ன அப்படின்னா 240 வரணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும் அப்படின்னா 32 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இதுக்கு உண்டான பாசிபிலிட்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 அப்படிங்கிறது ஓகே. 60 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அரவுண்டு 15 × 4 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ 4 × 4 என்ன அப்படின்னா 16.
15 cross 16. 15 cross 16 வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா பாருங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா இடம் என்ன கிடைக்குது அப்படின்னா 31 கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 32 அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போ இதை விட பக்கத்தில் ஏதோ நியர்பை நம்ம என்ன வந்துட்டோம் அப்படின்னா நியர்பை வந்துட்டோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 வேறு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா 12 cross 5 into 4. ஸோ அது வந்துருச்சு பாருங்கள். 5 என்ன அப்படின்னா 20. அப்போ 12 cross 20 இட்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 240. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 240 12 20 32 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் என்ன அப்படின்னா 20 minus 12. ஆன்சர் ஆப்ஷன் பி 8. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா a set of these positive integers such that when these are divided என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 5 and 6 respectively. சார் வரதான் வாங்க. ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5 respectively. How many integers 0 and 100 belong to the set A அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 2, 3, 4, 5, 6 இதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பராக இருக்கணும். அந்த டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கணும் ரிமைண்டர் அப்படின்னா 1, 2, 3, 4 and 5 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அந்த சம்மு. அது 0 to 100க்குள்ளே எத்தனை நம்பர் கிடைக்கணும் கேட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு இதை 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 times இருக்கும், இது 2 times இருக்கும், 5 அப்படிங்கிறப்ப 3 times. வேறு என்ன டேபிள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1, 2 அப்படியே இருக்கட்டும், 5 1. ஆன்சர் என்ன அப்படின்னா 5 into 2 10, 10 into 3 30, 30 into 2 60. 60 அப்படிங்கிறப்ப ரிமைண்டர் கிடைக்காது, ஏன்னா இந்த நம்பர்ஸ்லாம் டிவைட் ஆகிடும். அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா -1 பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 59. ஏன் அப்படின்னா நம்பருக்கும் ரிமைண்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ -1. தட் மீன்ஸ் 1, அதுதான் -1 அப்படின்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த சம் தான். அப்போ 60 - 1 = 59. ஓகேவா? ஸோ இந்த 59 அப்படிங்கிற இந்த நம்பர் என்ன அப்படின்னா எதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா 0க்கும் 100க்குள்ளே இருக்குது. அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 120 எடுத்துங்க. 60க்கு அடுத்த நம்பர் என்ன 120. 120 - 1 அதுதான் எடுத்துக்கணும். அப்போ 119 அப்படின்னு வரும். இந்த 119 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட் பிலாங்ஸ் டு செட் ஏ. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். So how many numbers from 1 to 1000 are divisible by 2, 3, 4 and 5? அப்போ 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. இதை என்ன அப்படின்னா டிவைசபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டா அது 1 to 100க்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த மூணுமே டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 times இருக்கும், இது 2 times இருக்கும், இது 5. ஸோ இதுக்கப்புறம் எந்த நம்பருமே டிவைட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிவிடுங்க. 2 cross 3 6, 6 cross 2 12, 12 cross 5 60. அப்போ 60யோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மல் 1லேருந்து 600 வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 10. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 தானே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 601, அதிலிருந்து 1000. அதுக்குள்ளே 60யோட டேர்ம் எத்தனை வரும் பாருங்கள். அந்த 400க்குள்ளார எவ்வளோ டேர்ம்ஸ் வரும் அப்படின்னா 360 வரைக்கும் வரும், ஒரு 6 times. ஆக்சுவலி 960யோட கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் 1020 தான் போகும். அப்போ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா 16. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th சம்மு.
there are two numbers p and q such that their HCF is 1. Which of the following statement are right? Correct. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டான், ஒன்று பி இன்னொன்று க்யூன்னு கொடுத்துட்டான், இதோட ஹெச்சிசிஎஃப் ஒன்றுன்னு கொடுத்துட்டான். அப்போ மீனிங் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் அப்படிங்கிறது என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கு காமன் டிவைசரே இல்லை, அதனால் ஒன்றுன்னு எழுதியிருக்கேன். அப்போ போத் பி அண்ட் பி மேபி ப்ரைமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைம் நம்பர் ரெண்டு எடுத்துக்கலாம். ப்ரைம் நம்பர் எந்த ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இப்போ பி அப்படிங்கிறத 2ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஹெச்சிசிஎஃப் என்ன தான் வரப்போகுது அப்படின்னா 1 தான் வரப்போகுது. இப்போ பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 41, P2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 37. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப இதோட ஹெச்சிசிஎஃப் என்ன தான் வரப்போகுது அப்படின்னா 1 தான் வரப்போகுது. அப்போ போத் பி அண்ட் கியூ மேபி 1. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒன் நம்பர் மேபி ப்ரைம் அண்ட் தி அதர் காம்போசிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒன் நம்பர் மேபி ப்ரைம் அண்ட் அதர் காம்போசிட் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து ப்ரைம் நம்பராகவும் இன்னொரு நம்பரை காம்போசிட் நம்பராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறான். இது பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்த பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா மேபி ப்ரைம் அப்படிங்கிறப்ப 2ன்னு எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா இது ப்ரைம் நம்பர். அதர் காம்போசிட் அப்படின்னு சொல்கிறான். அதர் காம்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 9 அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்குது. அப்போ செகண்ட் ஒன் இஸ் பாசிபிலிட்டி. போத் த நம்பர்ஸ் பி என்ன அப்படின்னா காம்போசிட் நம்பராக இருக்கலாமே, ஏன் இருக்கக்கூடாது? இப்போ 21 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், சரிங்களா? இப்போ 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு நம்பருக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது. ஸோ போத் நம்பர்ஸ் காம்போசிட்டாக இருந்தாலும் என்ன அதோட ஹெச்சிசிஎஃப் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி 1 and 2 1 3 இஸ் கரெக்ட். இந்த மாதிரி அனலிட்டிக்கல் டைப்பில் தான் கேட்பாங்க. ஈஸி ஆன்சர்னு பற்றி. ஓகே, தேங்க்யூ.